தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எம்பிக்களை சந்தித்து பேச பிரதமர் நேரம் ஒதுக்கவில்லை. ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் பாமக இணையுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மறுப்பு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உறுதியாக உள்ளன, இந்த கூட்டணி மாறாது என்றும் திட்டவட்டம். அரசு ஊழியர்கள் புத்தகங்கள் எழுதி வெளியிட அனுமதி தேவையில்லை, தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 11,753 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன, சமூக நலத்துறை தகவல். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான புதிய ஆங்கில வழி பாட புத்தகங்களின் தலைப்புகள் ஹிந்தியில் இருப்பது சர்ச்சையான விவகாரம். பள்ளி பாட புத்தகத்தில் ஹிந்தி திணிப்பில்லை என பாடநூல் தயாரிப்பு நிறுவனமான NCERT விளக்கம். புதுடெல்லி ராஜஸ்தானுக்கு நாளை சிறப்பு ரயில்கள். பயணிகளின் கூட்ட நெரிசல் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கர்நாடகாவில் தேர்வு மையத்தில் மாணவர்களின் பூநூலை வெட்டிய விவகாரம். 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம். இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. ஈஸ்டர் திருநாளில் ஒற்றுமை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் வளர வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஈஸ்டர் வாழ்த்து. உட்கட்சி விவகாரத்தால் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக துரை வைகோ பரபரப்பு பேட்டி. தன்னால் கட்சிக்கோ தலைமைக்கோ எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது என கருத்து. துரை வைகோவை நாங்கள் வைகோவின் மகனாக பார்க்கவில்லை, வைகோவாகத்தான் பார்க்கின்றோம். திருவாரூர் மாவட்ட மதிமுக இளைஞர் அணி அமைப்பாளர் கண்ணீர் மல்க வீடியோ. தலைவர் எப்படி எங்களுக்கோ அதே போலதான் அண்ணன் துரை வைகோ அவர்களும் எங்களுக்கு. தலைவர் வைகோ தான் தலைவர். அதன் அடுத்த பரிணாமம் அண்ணன் துரை வைகோ என்றுதான் எங்களுடைய கட்சி இருக்கு. நடைபெறுகின்ற நிர்வாக குழு கூட்டத்தில் நல்ல முடிவு எடுப்பார்கள். எங்களுக்கு துரை வைகோ தான் வேண்டும். நாங்கள் வைகோவின் மகனாக பார்க்கவில்லை, அவரை எங்கள் வைகோவாகவே பார்க்கிறோம். திருத்தணியில் ஆய்வுக்கு சென்ற வட்டாட்சியரை தகாத வார்த்தையில் பேசிய மதுபோதை JCB ஆபரேட்டர் கைது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் திருத்தணி கிளை சிறையில் அடைப்பு. தமிழகத்திற்கான நீட் விலக்கு அதிமுக ஆட்சியில் கடைசி நேரத்தில் கை நழுவியது. அதிமுக அரசின் முயற்சிகள் குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதிய தகவல். கோவில்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இருந்தும் போலீசார் அதிக அபராதம் விதித்ததாக லாரி ஓட்டுநர்கள் புகார். தனியார் நிறுவனம் போலீசார் இடையேயான பிரச்சனையில் தங்களுக்கு அபராதம் விதிப்பதாக குற்றச்சாட்டு. சுதந்திரத்தை கேட்பதற்கான தைரியத்தை இந்தியர்களுக்கு நேரு வழங்கினார். பயத்தை எதிர்கொள்ளவும் உண்மையின் பக்கம் நிற்கவும் நேரு கற்பித்தார் என்று ராகுல் காந்தி பெருமிதம். உச்சநீதிமன்றம் குறித்த பாஜக எம்பியின் சர்ச்சை பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம். பாஜக தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தையே மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் காட்டம். சோனியா ராகுல் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையை கண்டு அஞ்ச மாட்டோம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். படங்களை பற்றி எதிர்மறையான கருத்துகள் பரப்புவதை நிறுத்துங்கள், நடிகை விஜயசாந்தி வேண்டுகோள்.
அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடான பெருவுக்கு நிர்மலா சீதாராமன் 11 நாள் அரசுமுறை பயணம். நேற்றிரவு புறப்பட்டுச் சென்றார். பிராமணர்களுக்கு எதிராக அவதூறாக பேசிய விவகாரம். இயக்குனரும் நடிகருமான அனுராக் கஷ்யப் மன்னிப்பு கோரினார். ஐபிஎல் தொடரில் சென்னை மும்பை அணிகள் இன்றிரவு பல பரீட்சை. இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டியில் பெங்களூர் பஞ்சாப் மோதல். ஐபிஎல் போட்டியில் 14 வயதில் அறிமுகமான வைபவ் சூரியவன்ஷிக்கு சுந்தர் பிச்சை புகழார். 8ஆம் வகுப்பு மாணவனின் ஆட்டத்தை பார்ப்பதற்காக கண்விழித்தேன். என்ன ஒரு அறிமுக ஆட்டம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. வண்டலூர் பூங்காவில் சிங்கம், புலியை 3 மாதங்களுக்கு தத்தெடுத்த நடிகர் சிவகார்த்திகேயன். அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு, கவனிப்பு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார்.